அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சண்முகப்பிரியா, நுரையீரல் நிபுணர், சென்னை செஸ் கிளினிக், சாலிகிராமம். இன்னைக்கு நம்ம ஆஸ்துமா பற்றி பேச போகிறோம். ஒவ்வொரு வருடமும் மே முதல் செவ்வாய்க்கிழமை ஆஸ்துமா தினமாக கொண்டாடப்படுகிறது. WHO ஜீனா என்கிற நிறுவனம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நம்ம ஆஸ்துமாவை கொண்டாடுறோம். ஆஸ்துமா வரத்துக்கு பல காரணங்கள் இருக்குது. இது சின்ன வயசுலேருந்து பெரியவங்களை வரையும் யார் வேணாலும் அஃபெக்ட் பண்ணலாம். சைல்ட்ஹுட் ஆஸ்மாலேருந்து லேட் ஆன்செட் ஆஸ்மான்னு சொல்லுவாங்க. ஆஸ்துமா ஹெரிடிட்டினாலே வரலாம், இல்லைனா சில ஒவ்வாமை அதாவது அலர்ஜினாலே வரலாம். அலர்ஜிக்கான காரணங்கள் பல இருக்குது. டஸ்ட் அலர்ஜி, ஃபுட் அலர்ஜி, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பெட்ஷீட்டில் இருக்கிற மைட்லனால வரக்கூடிய டஸ்ட் அலர்ஜினால் வரலாம். ஸோ நம்ம சமைக்கிறப்போ சமையலில் வரக்கூடிய டஸ்ட் அலர்ஜினால் வரலாம், அந்த ஸ்மெல்னால் வரக்கூடிய அலர்ஜினால் வரலாம். இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இதை தவிர்த்து வைரஸ்னால் வரலாம், பாக்டீரியானால் வரலாம், ஃபங்கஸ்னால் வரலாம். இந்த நோய் வந்தால் மக்கள்கிட்ட ஒரு பயம் இருக்குது. இது நம்ம இது கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு தொற்று நோயான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இது ஈஸியாக நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். இதை குணப்படுத்த முடியாது, ஆனால் நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இதுக்குன்னு சில டயக்னோசிஸ் இருக்குது. நம்ம செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுங்கிற ஒரு நுரையீரல் செயல்திறன் டெஸ்ட் நம்ம பண்ணி பார்க்கலாம். இது நம்ம பண்ணுறது மூலமாக ஆஸ்துமா இருக்கா இல்லையா, ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அது ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆஸ்துமா மெயினாக வர்றது இந்த டஸ்ட் அலர்ஜி, இந்த தூசியெல்லாம் உள்ளே போய் மூச்சுக்குழாயில் சுருக்கத்தையும் பாதிப்பை ஏற்படுத்துது. அது நுரையீரலையும் பாதிக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஆஸ்துமாங்கிற ஒரு நோய் வருது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறை பார்த்திங்கன்னா இன்ஹேலர்ஸ் டெக்னிக் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது வந்தால் என்னென்ன அறிகுறிகள் மக்களிடம் இருக்குது அப்படின்னா, இருமல் இருக்கும், வறட்டு இருமல் இருக்கும். சம்டைம்ஸ் எப்பயாவது ஒரு நாள் சளியோடு வரலாம். இரவுலையும் பகல்லையும் தான் இருமல் ஜாஸ்தியாக இருக்கும். மூச்சு திணறல் இருக்கும், நெஞ்சு இருக்க மூச்சு அடப்பு வரலாம், இல்லைன்னா வீசிங்கிற ஒரு சவுண்டு வரும். ஸோ இதெல்லாம் தான் காமனான சிம்டம்ஸ் பேஷண்ட்டுக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஹேலர் நாங்கள் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்து ஆஸ்துமா மாதிரி சஸ்பெக்ட் பண்ணாங்க, ஃபேமிலிலேயே ஆஸ்துமா ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா கரெக்டான நுரையீரல் நிபுணரை நீங்கள் அப்ரோச் பண்ணிவிட்டு நம்ம இந்த இன்ஹேலர் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டான இன்ஹேலர் டெக்னிக் யூஸ் பண்ணணும். இன்ஹேலர் நிறைய டைப்ஸில் வருது. மீட்டர் டோஸ் இன்ஹேலர், ட்ரை பவுடர் இன்ஹேலர், நிறைய டைப்ஸில் வருது. ஸோ என்ன ஸ்பெசிஃபிக் டைப் அவங்களுக்கு ஏற்றுக்கும்னு நம்ம பார்த்து அதை கொடுக்கணும். மெயினாக டெக்னிக் ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணணும். இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தாலே ஆஸ்துமாவை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஒவ்வொரு வருடமும் இந்த ஆஸ்துமா தினத்தை கொண்டாடுறப்போ ஒரு கருத்து சொல்லப்படும். இந்த வாட்டி ஆஸ்துமா எஜுகேஷன் எம்பவர்ஸ்ன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதாவது அனைவருக்கும் ஆஸ்துமா சிகிச்சை முக்கியங்கிறது தான் அந்த கருத்து. ஸோ இதை நம்ம இன்ஹேலர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஒரு சைடு யூஸ் பண்ணால் கூட சில ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அலர்ஜினாலையும் புகைனாலையும் டஸ்ட்னால வரலாம், இல்லை நிறைய அலர்ஜி காரணங்கள், ஃபுட் அலர்ஜினால வரலாம். சில பேருக்கு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்மான்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னென்சி டைமில் ஹார்மோனல்னால வரலாம், கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்தால் அதனால கூட வரலாம். ஸோ ஆஸ்துமா வர்றதுக்கு பல ஒவ்வாமை காரணங்கள் இருக்குது. ஸோ அது என்ன காரணம்னு நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் ஆஃப் டஸ்ட் ஆர் அவாய்ட் விச் இஸ் ட்ரிகரிங் த ஆஸ்மா. ஸோ ட்ரிகரிங் ஏஜென்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணணும். வேக்சினேஷன், தடுப்பூசி கண்டிப்பாக போடணும். ஒவ்வொரு வருடமும் ஃப்ளூ வைரஸ்க்கு வேக்சின் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி இயர் நம்ம வேக்சின் போடணும். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நியூமோகாக்கல் வேக்சின் போடணும். தூசி அந்த மாதிரி இடத்துல நம்ம போகிறப்ப கண்டிப்பாக மாஸ்க் போடணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி, யோகா, எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம இந்த ஆஸ்மாலேருந்து நம்ம நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆஸ்துமா பற்றி யாரும் பயப்படாதீங்க. உங்களுக்கு ஆஸ்துமா மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நுரையீரல் நிபுணர்கிட்ட வாங்க. அவங்க பார்த்து உங்களுக்கு டயக்னோசிஸ் சிம்டம்ஸ்லாம் பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளாம் ஒருங்கிணைந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆஸ்துமாவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.